ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியை இந்தியன் அணி வென்று ஒரு சூப்பரான ஒரு சாதனை செய்யறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேல ஒரு சூப்பரான பவுலிங் அட்டாக்கை இந்தியன் அணி போட்டிருக்காங்கன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கும் போது 622 ரன்களை இந்தியன் அணி குவிச்சு கண்டிப்பா இந்த டெஸ்ட் போட்டியை நாங்க தோக்க போறது கிடையாதுன்றத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் வெற்றியோ இல்ல டிராவோ அதை நோக்கிதான் இந்த டெஸ்ட் போட்டி போக போகுதுன்றத இந்த ரன்கள் அடிச்சு முடிக்கும் போதே நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்தியன் அணியோட பவுலிங் செம்ம சூப்பரா போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்தியன் அணி ஒரு பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண மாதிரி தான் குல்தீப்பை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பிரம்மாஸ்திரம் மாதிரி, அதாவது தேவைப்படக்கூடிய நேரத்துல ஒரு வீரரை பயன்படுத்தணும். அந்த ஒரு வீரர் தான் குல்தீப். குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் பவுலிங் அவர் அட்டாக் பண்ணி இருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு 3 விக்கெட்டுகள் அவர் எடுத்திருந்தாரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா இது எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக். எப்படியுமே இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில அறிமுகப்படுத்தும் போது குல்தீப் அந்த அளவுக்கு சரியான ஒரு பவுலிங்கை அவரால் போட முடியல. பட் இன்றைய மேட்ச்ல 24 ஓவர்களை போட்டு 71 ரன்களை விட்டு கொடுத்து 6 மெயின்டென்களை பண்ணி 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா ஒரு சூப்பரான ஒரு 2 விக்கெட்டுகள் பேட்டிங்ல மட்டும் இல்லாமல் பவுலிங்லயும் கலக்கிருக்காருன்னு சொல்ல முடியும். ஷமி ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. இன்னைக்கு நாள் முடிவுல 236 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இருந்திருக்காங்க. கண்டிப்பா இன்னும் அவங்களுக்கு 386 ரன்கள் ட்ரையல் தேவைப்படுறதுனால கண்டிப்பா நாளைக்கு 4 விக்கெட்டுகள் இழந்து ஃபாலோ ஆன் ஆயிட்ட பிறகு இந்தியன் அணி என்ன முடிவு எடுக்க போறாதே, விராட் கோலி போன மேட்ச் மாதிரி பேட்டிங் பண்ண போறாங்களா இல்லனாக்கா அவங்களுக்கு ஃபாலோ ஆன் கொடுக்க போறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பா இந்த டெஸ்ட் போட்டி ஒரு வெற்றியை நோக்கி போய்கொண்டே இருக்குதே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில இந்தியன் அணியோடைய பவுலிங் எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.